பயந்தாங்கோடி. ஒவ்வொரு வருஷமும் உங்க அம்மா தான் ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டு வர்றாங்க. வருஷம் நீயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு இருக்க. வழக்கமா இந்த வருஷமும் ஒரு ரிசல்ட்டை பார்க்க உங்க அம்மா தான் போயிருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் வந்து சொல்ல தான் போறாங்க. இதுக்கு போய் பயந்து ஒளிஞ்சிட்டு வாடா வெளியில. பாஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வர மாஸ்டர். சத்யமூர்த்தி நீ பாஸ் ஆயிட்ட. பாத்தியா பாத்தியா? சத்யமூர்த்தி சத்யமூர்த்தி எப்படி பாஸ் ஆயிட்டா மாஸ்டர்? என் மகன் எங்க மாஸ்டர்? அப்பா பாஸ் ஆயிட்டப்பா. நீ பாஸ் ஆயிட்ட. பாஸ் எப்படி பாஸ் ஆயிட்டா? இங்க வா இங்க வா இங்க வா. எப்படி பாஸ் ஆயிட்டா? என் பிரார்த்தனை வீண் போகல. அப்பா எப்படி பாஸ் ஆயிட்டா? மாஸ்டர் மாஸ்டர் 3 வயசுல இவன் இவங்க அப்பா என் கையில கொடுத்துட்டு அவரை பத்தி கூட கவலைப்படாம இவனை நல்லா படிக்க வைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாரு. எனக்கு அந்த ஆசை கடவுள் நிறைவேற்றி கொடுத்தாரு. இனிமே எனக்கு ஒண்ணும் வேண்டாம் மாஸ்டர், ஒண்ணும் வேண்டாம். சத்யமூர்த்தி மாஸ்டர் காட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. மாஸ்டர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. நல்லா இருப்பான். அக்டோபர் 2ஆம் தேதி பிறக்கிறவங்க எல்லாம் மகாத்மா காந்தி ஆகிறது. என்கிட்ட படிச்சவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதும் இல்லை. உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நீ பட்ட வாங்க. உங்க சந்தோஷத்துல நானும் கலந்துக்கிறேன். அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. தாத்தா 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 நான் பாஸ் ஆயிட்டேன். நீ பாஸ் பண்ணதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா? எப்பவுமே நீ தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட். ஆமா, ஏன் தரையில படுத்திருக்கீங்க? நேற்று வரைக்கும் அந்த பெட்ல தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்தான், என்ன கீழே போட்டாங்க. ஏப்பா, என் தாத்தா யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க தாத்தா என்ன பெரியாரா இல்ல ராஜாஜியா மகாத்மா காந்தியா? பார்த்தவன தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் அந்த காலத்து மந்திரிப்பா. எங்க தாத்தா காலத்து மந்திரி பத்திலாம் எனக்கு தெரியாது. துட்டு இருந்தா பெட் இல்ல தரதான். மந்திரி வராரியா? வணக்கம்யா. ஐயா வணக்கம்யா. மந்திரி வராரு. தாத்தா வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சார் வணக்கம் சார். மந்திரி வராரு. வாங்க. என் காலத்து மந்திரிகளே என்ன பார்க்க வந்தது இல்ல. இந்த காலத்து மந்திரிகளா வந்துட போறாங்க. சார் வணக்கம் சார். வீரமுத்து உள்ள இருக்கார் சார். டாக்டர், மந்திரி யாரை பார்க்க வந்திருக்காரு? அது வீரமுத்து. அவர் என்ன தியாகியா? அவன் ஒரு பெரிய ரவுடி. தியாகிக்கு வெறும் தர, ரவுடிக்கு ஸ்பெஷல் வார்டு. நம்ம நாடு எங்கே போயிட்டு இருக்கு? தலைவா நீ படுத்துட்டா நான் டீ குளிக்கிறேன் தலைவா. போடா போடா. எனக்கு தலைவா 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல தலைவா. தலைவா நீ சொல்லு தலைவா, உனக்கா நான் எது வேணாலும் செய்யறேன் தலைவா. சொல்லு தலைவா, நான் உடம்புல டீ வச்சுக்கிறேன் தலைவா. ஐயா வணக்கம் ஐயா. என்ன வீரமுத்து, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, வெளியே இருந்தா வெட்டு குத்து கொலை நடக்கும். ஆஸ்பத்திரி ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். டாக்டர் பிபின்னு சொன்னாங்க. அது பேப்பர்காரங்க பெருசு பண்ணிட்டாங்க. உங்களை எல்லாம் இங்க வர வச்சுட்டாங்க. பிபியா? அது சாயந்தரம் 2 ரவுண்ட் அடிச்சா சரியா போயிடும். எனக்கு ஏன் பிபி வந்துச்சு? நீங்க நாராயண வளர்த்து விடுறீங்க, அதனால தான். வளராத. நானும் வளர்த்து விட்டேன், நீ தான் வளர்த்து விட்ட. அவன் உங்ககிட்ட தானே வேலை செஞ்சான். என்கிட்ட தான் வேலை செஞ்சான். என் கடையில பாதி எடுத்துக்கிட்டான். எனக்கு போட்டியா 7 சாராய கடை திறந்துருக்கான். என்னோட பெரிய மனுஷன் ஆகணும்னு ஆசைப்படுறான். அந்த நாயை வெட்டி விடுவேன். அவன் சாவு என் கையில தான். சரி, நான் உன்னை தானே பார்க்க வந்தேன். ஏன் அவனை பத்தி பேசுற நீ? உங்களாச்சு விட்டு கொடுப்பீங்களா? யோ யோ, நீயும் யாரு தானே? வலது கை இடது கைன்னு 2 ரவுடியை வச்சுக்கிட்டு மந்திரியா இருக்கீங்களே. ஒரே உரையில 2 கத்தி. பெரிய ஆளுங்க நீங்க. சரி சரி, ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். தாத்தா, இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வாங்க போலாம். வீரமுத்து, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீ ஏன் படுத்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள இருந்துகிட்டே வெளியே கடத்தல் வேலை பண்ணிட்டு இருக்கல. பேஸ்டியா? இந்த கெட்டவாதில நான் கேக்குறது இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. முதல்ல நாராயணனை பிடிச்சி உள்ள போடு. அவனை ஏற்கனவே உள்ள பிடிச்சி வச்சிருக்கோம். அவனை எந்த லட்சணத்துல வச்சுன்னு தெரியாதா? டே, 5 குலம் 6 முகம்னு ஒருத்தனை பத்தி ஊரே பேசுது. அவன் யாரு எங்க இருக்கான்னு விசாரிச்சு கூட்டு வர சொன்னேன். நம்ம ஆளுங்க போனாங்க. 5 குலம் 6 முகம். அண்ணன் 5 குலம் 6 முகம். அஞ்சாஞ்சன் 5 குலம் 6 முகம். அஞ்சாத சிங்கம் 5 குலம் 6 முகம். நம் தளபதி 5 குலம் 6 முகம். 6 முகம் அண்ணன். 6 முகம் அண்ணன். அஞ்சாஞ்சன் 6 முகம். 5 குலம் 6 முகம். 5 குலம் 6 முகம். அஞ்சாஞ்சன் 5 குலம் 6 முகம். 6 முகம் அண்ணன். நம் தளபதி 6 முகம் அண்ணன். நம் தளபதி 6 முகம் அண்ணன். வணக்கம். வணக்கம். நான் தான் வீரமுத்து. பார்க்கும்போது தெரியுதே. நானும் எத்தனையோ பேரை வெட்டி சாச்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஆனா தடையுமே இல்லாம 5 பேரை கொலை பண்ணிருக்கீங்களே. நீங்க என்னோட பெரிய ஆளு.
கையில பிளேடு எடுக்கிறவனும் பாட்டில் எடுக்கிறவனும் வெறும் உதாறு விடுறவெல்லாம் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்றேன். இந்த காலத்துல 5 பேரை கொலை பண்ணிட்டு அமைதியா இருக்கீங்களே, நீங்க தான் உண்மையான கொலைகாரன். 1 2 3 4 5 இதே இவனை சுத்தி வச்சிருக்கீங்க. என்னையா பண்ண அந்த ஆறுமுகம்? பண்ணையார் தோப்புக்குள்ள பூந்து 5 கொலை தேங்காய் திருடிட்டாங்க. இதே மாதிரி தாங்க. இதுக்கு முன்னாடி தேங்காய்க்குள்ளேயே பாம்பு இருக்குன்னு சொல்லி தேங்காய் விலையவே சரிக்க பார்த்தாங்க. இவனை சும்மா விட்டுறாதீங்கயா. 5 கொலை திருடினதால இவன் தலையிலே ஒரு தேங்காய் உடைங்க. அதுதான் இவனுக்கு தண்டனை. ஐயோ புடிக்கணும் அவனை. நான் புடிச்சு வர்றேங்க. டேய் ஆறுமுகம், இல்ல ஓடாத ஆறுமுகம், ஓட வைக்காதடா. டேய் ஆறுமுகம், ஆறுமுகம், ஏன்பா ஆறுமுகத்தை துரத்துற? 5 கொலை ஆறுமுகம் வெட்டிட்டான். 5 கொலை ஆறுமுகத்தை இது வரைக்கும் போலீஸால பிடிக்க முடியலையாமே. 5 கொலை ஆறுமுகம் பெரிய இடத்துல சேர்ந்துட்டான். அது இல்லடி, அவன் பெரிய கொல்ல கூட்டத்துக்கே தலைவனாயிட்டான். ஆறுமுகத்தை பார்க்கணும் பெரும்புள்ளி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அவர் இருக்கிற காட்டுக்குள்ள போலீஸாலே போக முடியலையா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அடேங்கவா, என்ன மனுஷன் நீ! நேத்து பணக்காரனான பிசாத்து பிஸ்னாரி கஸ்மாலம் எல்லாம் பழசெல்லாம் மறந்துடுறாங்க. நீங்க பழசெல்லாம் நினைச்சு பாக்குறீங்களே, நீங்க தான் நேர்மையான கொலையாளி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு கொலை தரேன். இங்க தோப்பு இருக்கா? ஓ, தோப்புல தான் கொலை பண்ணுவீங்களா? தோப்புன்னா ஈஸியா அமைக்கிடலாம், தனிமரம்னா கொஞ்சம் கஷ்டம். 5 கொலை ஆறுமுகண்ண, உங்க கொலைகள் 5 10 ஆகி 10 100 ஆகி 100 1000 ஆகி 1000 கொலைகள் செய்த அபூர்வ ஆறுமுகம்னு பேர் எடுக்கணும்னு வாழ்த்துறேன். அப்படித்தாங்க. ஏப்பா, இங்க வந்துட்டு வேலை பிடிக்கலன்னா வெளியே போக முடியுமா? உள்ள வந்து விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட எவன உயிரோட வெளியே போக முடியாது. ஐயோ, என்னைக்கு உண்மை தெரிஞ்சு என்ன வெட்ட போறானோ? தென்னங்கொலைய மனுஷன் கொலையாக்கிட்டு என்ன இம்சை பண்றானுங்களே. இருட்டுல கூட வெளியே போக முடியாது, எந்த நேரம் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு பஞ்சாயத்திலே 4 அடி நறுக்குன்னு வாங்கிருக்கலாமே. நமது கல்லூரியிலே தமிழில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற காந்தி அவர்களுக்கு இந்த தங்கப் பதக்கத்தை அளிக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்ல போறேன். நம்ம கல்லூரியில மட்டுமில்லாம இந்த யூனிவர்சிட்டியிலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கார் நம்ம கல்லூரியை சேர்ந்த சத்தியமூர்த்தி. அவருக்கு இந்த தங்க பதக்கத்தை அளிப்பதில் பெருமை அடைகிறேன். என்னங்க இந்த மிதிக்கிற விஷயத்துல என்ன விட்டுட்டீங்களே? எதுக்குங்க ஐயா அவன் காலை வெட்ட சொல்றீங்க? ஒருத்தன் காலை வெட்டிட்டு வாடான்னு சொன்னேன். சரிங்க ஐயா. அவன் தானாவே பாத்ரூம்ல விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான். சரிங்க ஐயா. நான் தான் வெட்டிட்டு வந்தேன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வசூல் பண்ண. ஐயா, செயல்ல சாதிக்காம வார்த்தையால பெருமத்தை அடிக்கிறவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். கரெக்டுங்க ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்டுங்க ஐயா. ஐயா, ஒருத்தன் தலைய வெட்டாம வெட்டிட்டேன்னு உங்ககிட்ட வந்து பொய் சொன்னா நீங்க என்னங்க ஐயா செய்வீங்க? பொய் சொன்னவன் கையில அவன் தலைய வெட்டி கொடுத்துருவேன். வணக்கம் ஐயா, பேரு ராமசாமி. மணிமுத்துப்பேட்டையில தோப்பு நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த தோப்புக்கு நியாயமான வாரிசே நான் தான். ஆனா இப்ப எங்க அப்பாவோட வப்பாட்டி புள்ள, நான் உனக்கு அண்ணன் உறவு, அந்த சொத்துல எனக்கு பாதி வேணும்னு இப்ப தகராறு பண்றாங்க. ரிசர்வேஷனா அட்மிஷனா டிக்கெட்டா? ரிசர்வேஷன் நான் கைய கால உடைச்சு வீட்டுல போட்டுருவோம். அட்மிஷன் நான் பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடப்பான். டிக்கெட்னா சங்கு ஊதிடுவோம். நீங்க டிக்கெட்டே வாங்கி கொடுத்துடுங்க. இடம் எவ்வளவு தேரும்? 100 ஏக்கருங்க. ஒரு மணிமுத்துப்பேட்டைங்க. டிக்கெட்டுன்னா இடத்தினுடைய மொத்த வேல்யூல 10% என் சம்பளம். 5 லட்சம் ரூபாய் ஆகுது. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடு, வேலையை முடிச்சோன்னா 2 லட்சம் ரூபாய் கொடு. நியாயம் இருக்கணையா? உங்களை பத்தி நல்லாவே விசாரிச்சு தான் அட்வான்ஸோட வந்திருக்கேன். அடுத்த வாரம் அந்த ஆளு கோர்ட்டுக்கு போறானே, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா. நீ எனக்கு ஆர்டர் போடாத. அடுத்த வாரம் சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பு. அவன் உயிரோட இருக்க மாட்டான். காலையில எங்க போறாரு, சாயந்தரம் எங்க போறாருங்கிற விவரம் பூரா இந்த கேசட்ல இருக்கு. யோ, ஒரு மனுஷன் காலையில எங்க போவான், சாயந்தரம் எங்க போவான், எதுக்கு போவான்னு ஐயாவுக்கு இவ்வளவு வயசாகியும் தெரியாது. அத போய் கேசட் பண்ணி கொண்டு வந்திருக்கே, அசிங்கமா இல்ல?
ஆமா அது எப்படி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அதை எடுத்த? நான் பேசும்போது குறுக்க யாராவது பேசினா அவன் தலை இருக்காது. நீ போ. வரங்கண்ணா. ஐயா, உண்மையிலேயே இந்த அட்மிஷன், ரிசர்வேஷன், டிக்கெட் இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? ஆறுமுகம், நீதான் ஏதோ 5 கொலை பண்ணிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. உன் கணக்கு 5, என் கணக்கு 50. இந்த 5 கொலை ஆறுமுகன்ற பேர் அவ்வளவு நல்லா இல்ல. அதனால இந்த கொலையும் பண்ணிட்டு 6 கொலை ஆறுமுகன் பேரை மாத்திக்க. வேணாங்க ஐயா, 5 தான் எனக்கு ராசியான நம்பரு, அதையே நான் வச்சுக்கிறேன். எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த கொலையை பண்ணிட்டு 6 கொலை ஆறுமுகம்னு பேர் எடுங்க. இந்தாங்க அட்வான்ஸ புடிங்க, கேசட் இருக்கு பாத்துங்க. ஐயோ, கொலையா? நான் யார பண்ணிருக்கேன், எப்ப பண்ணிருக்கேன்? எறும்பு கடிச்சு எனக்கு தாண்டா வீங்கி இருக்கு. அதை நான் நசுக்கிறது கூட கிடையாது. ஐயா, கேசட் அவன் அடையாளம் பாத்துங்க. அடையாளமா? நான் எங்க பாக்குறது? கண்ணாடி பார்த்தா என் மூஞ்சியா 2 நாளைக்கு தெரியாது. இந்த நாயை நான் எங்கடா பார்க்க போறேன்? காலை வெட்டினேன்னு சொன்னதுக்கே காலை வெட்டி புட்டானுங்களே. இவன் தலைய வெட்டலன்னா என் தலைய வெட்டி போடுவானுங்களே. நான் கத்தி எடுத்து பச்சை மிளகாய கூட வெட்டது இல்லடா. இவனை நான் எங்க போய் வெட்ட போறேன்? ஐயோ, அந்த வடிவேல் கேஸ் ஃபைல். கிருஷ்ணமூர்த்தி, என் ஆளுங்களெல்லாம் நீ பிடிச்சிட்டு வந்துட்ட. இது நல்லா இல்ல. நீங்க எல்லாம் விசேஷனாலும் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க. சாவுனா ரோட்ல ஆட்டம் போட்டு போக்குவரத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணி கடையை உடைக்கிறீங்க. சரி, இவர்கள் எல்லாம் பிடிக்கிறதுனால கலவரம் எல்லாம் நின்னு போயிட போதா? நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் முயற்சி பண்றதுனால தமிழ்நாட்டுல பாருங்க இந்த மூஞ்சிங்க எல்லாம் திருந்திட போகுதா? அட போங்க சார். எபார், இந்த எம்எல்ஏ போனு, மந்திரியுடைய போனு, மேலதிகாரியுடைய சிபாரிசு இதெல்லாம் இல்லாம நியாயமா கேக்குறேன், என் ஆளுங்களை விட்டுடு. வீட்டுல கூட்டிட்டு போயிடுவோம். சாவல நாராயண ஆளுங்க தான் கடையை மூட சொல்லி கலாட்டா பண்ணாங்க. எங்க ஆளுங்க கடையை திறக்க சொன்னாங்க. அவங்கள விட்டுட்டு எங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணா என்ன நியாயம்? நீ நாராயணாளா? என்கிட்ட நீ மோதாத, நல்லதில்ல. மோதன என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவோமா? மரத்தை வெட்டுவோம், நடு ரோட்ல குடிய பறிப்போம், பஸ்ஸை எரிப்போம், எவன் உடம்புலயா தீய வச்சு அவரை வேக வச்சிருவோம். நான் பேசும்போது குறுக்க யாராவது பேசினா அவன் தலை இருக்காது. இன்னைக்கு சாயந்தரம் கோர்ட் முடிஞ்சதுன்னா நாளைக்கு சனி ஞாயிறு கோர்ட் இருக்காது. அதனாலதான் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். இவனுங்களை ரிலீஸ் பண்ணுங்கடா. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, இவனுக்கு கிட்ட நான் மாட்டிட்டேன், இவனுக்கு உன்கிட்ட மாட்டிட்டானுங்க. நீ ஏதோ ஒரு பிளான்ல தாப்பா இருக்கிற. மீ வாட்சிங் யூ. ஏன் இங்கிலீஷ் நாருதா? நீ கோல்டு மெடல் பா. மட்டையெல்லாம் வெட்டுறானுங்க, அப்படியே போட்டு போயிடறானுங்க. இந்த பண்ணையாரத்தான் நீங்க கொலை பண்ணணும். என் தோட்டம் எனக்கு இல்ல அருமை தெரியும். இந்தாங்க அருவா. அடச்சி, இதெல்லாம் எடுத்துட்டு போங்கடா. போங்கடா. ஐயா, ஐயா பண்ணையார் ஐயா, உங்களுக்கு உங்க தம்பிக்கு ஏதோ நில தகராறா? அவர் மேல நீங்க கேஸ் போட போறீங்களா? ஒரு தகப்பு வயத்துல பிறந்த நீங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கலாமா? எங்கேயோ பிறந்தனா உங்களை ஒன்னா சேர்க்க துடியா துடிக்கிறேன். உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேக்குறேன், ஒத்து போங்க ஐயா. இது மாதிரியா? என்ன குறை விழுந்து செத்துட்டான்டா. மறுபடியும் என்ன தேங்காய் காப்பாத்திருச்சு. டேய், பண்ணையார் செத்துட்டான்டா. இந்த ஆயுதம் எல்லாம் எப்படி குனிங்க? அதான்டா ஆறுமுகம். உங்க காலை காட்டுங்க. அதெல்லாம் காட்ட முடியாது, போய் வண்டியில ஏறு. ஆறுகோல ஆறுமுகம். டேய், என்னடா ஆறுகோல ஆறுமுகம், ஆறுகோல ஆறுமுகம்னு வேற ஆறுமுகம்னு கூப்பிட கூடாதா? அது என்ன டாக்டர் பட்டமா? என்னடா? உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காருண்ணே. என்ன தேடி யார் வந்திருக்கா? டேய், யாரா நீ? முடிவெற்றவன். என்னது முடிவெற்றவனா? என்ன பார்த்தா தெரியல? டேய் குருவி கூடு தலையா, இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் பேர் என்ன தெரியுமா? ஆறுகோல ஆறுமுகம். தலைய சீவி புடுவல் சீவி. நான் தினமும் சீவிரவே, நீ என்னைக்காவது ஒரு நாள் சீவிட்டு என்னையவே சீவிடுவீன்றியா? டேய், புடுங்கறாத. இங்க இருக்கிற தேங்காய் மரம், தேங்காயில கைய வச்ச மவனை வெட்டி புடுவ வெட்டி. ஏன்? அது எங்க குலதெய்வம். குலதெய்வமா? குலதெய்வமா? இவன் நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருப்பான் போல் இருக்க. டேய்,
நீ எந்த ஊர்ரா? மணிமுத்து பேட்டை. இத நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். 6வது கொலைக்காக பண்ணையார வெட்டினையே அந்த ஊர் தான். உலகத்திலேயே தென்னங்குலையை சீவிட்டு கொலகாரனி பேர் எடுத்தது நீதாயா. நாங்களும் எங்க தாத்தா காலத்துல இருந்து எத்தனையோ கொலையை சீவிட்டோம், இந்த மாதிரி பேர் வரலையே. நீ இப்படி சத்தம் போட்டு பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே அந்த மிஷின் எடுத்து நான் ஒளிச்சு வச்சிருப்பேன்டா. இப்ப நீ பேசின மேட்டர் அவன் காதுல விழுந்தது, என் தலையை சீவி உள்ள இருக்கிற மூளையை உறிஞ்சிருவான்டா. பிரதர், இப்போ உனக்கு என்ன வேணும்? 100 1 ரூபா நோட்டும் 10 காயும். கொஞ்சம் கிட்டவா. நாயே, 1 ரூபா நோட்டை தவிர வேற பெரிய சைஸ் நோட்டை நீ பார்த்ததே இல்லையா? இங்க பார், இதுக்குள்ள 1000 1 ரூபா நோட்டு இருக்கு. இத பிரிச்சு எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. போடா போடா. ஐயா, தேர்தலில் நீங்க மந்திரி நீலகண்டத்தை எதிர்த்து நிக்கிறதால உங்களை மனு தாக்கல் செய்ய விட மாட்டாங்களாம். இந்த காத்துல வந்து செய்தியெல்லாம் கேட்டு உளராத போ. ஐயோ, வாப்பா வந்து பாரப்பா. வீம்பு வீரமுத்து பொண்ணு அவங்க அப்பா உருப்படியான ஒரு காரியம் செஞ்சிருக்கான்னா அது இத பெத்ததான்ப்பா. அப்ட்ரோசர் நைஸ், கோட்டர் ஜாக்கெட் நைஸ், கிளாஸ் எக்ஸலென்ட். இதெல்லாம் நம்ம ஊர் எக்ஸிபிஷன்ல வாங்குனதா? எங்க வாங்க. பாப்பா சக்தி, சும்மா இருந்தா என்ன, தேர்தல நில்லுன்னு வேற சொல்லிட்ட. கொடுத்த பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த மனு தாக்கல் எதை செய்யணுமா? அது எப்படி செய்யறது, என்ன செய்யறதுன்னு தெரியலையப்பா. ஐயாவுக்கு எதையுமே அழிக்கத்தானே தெரியும். ஆறுமுகம் இல்ல, முன்னால எழுந்து பின்னால ரப்பர்ல அழிக்க மாட்டீங்க, அதை சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், ஆரம்பிச்சு வச்சது நான் தான், நானே முடிச்சிடுறேன். முடிச்சிடுறியா? சீக்கிரம் ஐயோ, என் பொண்ணு தலையில விழுந்துட்டா. நீச்சல் யாருக்கா தெரிஞ்சா காப்பாத்துக்கடா. ஐயோ, ஐயாவோட ஆசை அத்தனை அவுட். ஆறுமுகம் நீச்சல் தெரியுமா? ஓ தெரியுமே. நீ காப்பாத்த வேண்டியதானே? நீ இருக்கிற குளத்துல தான் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும். முங்கி முங்கி வரலையா? 3 தடவை வருவா, அதுக்கப்புறம் வரவே மாட்டான். கவலைப்படாதீங்க, உங்க மொத்த சொத்தை 7 பிள்ளைங்க, அனாதாசிரமம், பிச்சைக்கார நாய்ங்க, பரதேசிங்க எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருவோம். ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ ஜம்ப் பண்ணிட்டாப்பா. உள்ள போனவன இன்னும் காணா? அவன் காணாமலே போயிட்டாங்க. நீச்சல் தெரிஞ்சதாங்க வெளியே வருவான். சும்மா உங்க முன்னால ஜம்ப் அடிச்சிருக்காங்க தெரிஞ்ச மாதிரி. எதுக்கு வாடகை கால் பிடிக்க 2 பேரையும் காப்பாத்தலாம். யோ, கீழே போய் பாரு. கீழையா? எதுக்கு? சைடுல கண்ணாடி இருக்கு, அது வழியா போய் பாரு. ஏங்க இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஐயோ, வாகுவா. அப்புறம் மேல உட்கார வச்சுட்டு கீழே அண்டர் வாட்டர்ல நீங்க லவ்வா? எவ்வளவு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பால்கரியில் போய் உட்கார்ந்து இங்கிலீஷ் படம் பார்த்தா கூட இப்படி ஒரு காட்சி கிடைக்காதா சாமி. நல்ல வேலையா என் பொண்ணை காப்பாத்திட்ட சக்தி. அம்மா, ஏன் இவ்வளவு நேரம்? வழக்கமா தண்ணீர் விழுந்து உங்களை வெளியில கொண்டு வந்தா வாயில இருந்து தண்ணி எடுப்பாங்க. இவன் உள்ள வச்சே உறிஞ்சிட்டாங்க. அம்மா, இது நமக்கு ஒத்து வராதுப்பா. வீரமுத்து, நல்ல காதல் காட்சியில பாலிடிக்ஸ் உள்ள கிராஸ் பண்ணிருச்சே. என்ன சொன்ன? பாலிடிக்ஸ். என்ன எதிர்த்து நீ மனு தாக்கல் செய்யறத நான் விட மாட்டேன். என்ன செய்வேன்? பழைய ஃபைல் எல்லாம் புரட்டுவேன். சரக்கு இருக்கிறவன் வண்டியை பிடிக்க போன இன்ஸ்பெக்டர் என்ன கொலை பண்ண சொன்னிய, அந்த ஃபைல் எல்லாம் நானும் புரட்டுவேன். வீரமுத்து வேண்டாம், உனக்கா நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். உன்ன மாதிரியே நானும் மத்தவங்களுக்கு எல்லாம் பண்ண வேணாமா? எத்தனை நாள் தான் நீ மந்திரியா? போய உன்னை நான் என்ன பண்றப்பா? கிழிச்ச ஐயா, எவரையாவது ஒருத்தன் நெருப்புல கொளுத்தி விட்டு அவன் உங்களுக்காகத்தான் செத்தா அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க, உடனே நீங்க தலைவர் ஆயிடுவீங்க. நான் ஹாஸ்பிட்டல படுத்ததுக்கே ஒருத்தன் சாவ தயாரா இருந்தான். எனக்கு தேர்தல டிக்கெட் கிடைக்கலன்னா அவன் சும்மா இருப்பானா? கலக்கிறேன், தமிழ்நாட்டை ஒரு கலக்கிறேன். அது ஏற்கனவே கலங்கி போய் தாங்க இருக்கு. அதை எத்தனை பேருங்க கலக்குவீங்க? தலைவருக்காக தீ குளிக்க போகும் பழனி. நம்ம தலைவர் வீரமுத்தையா தேர்தலில் போட்டியிட போறது எல்லாருக்கும் தெரியும். அவர் நமக்காக எவ்வளவு தியாகம் செய்துகிறார், நம்ம ஏரியாவுக்கு எவ்வளவு நன்மை செய்துகிறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்காத அரசாங்கம் அவரோட வேட்புமனுவை ஏத்துக்க யோசிக்கிறாங்களாம். நம்ம வீரமுத்தையா மாதிரி ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு அவசியம் தேவைடா.
அவரோட வேட்புமனுவை ஏத்துக்க வைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நான் ஒருத்தன் தீக்குளிக்க போறேன். அப்படி ஏத்துக்கலைன்னா நாளைக்கு 10 பேர், அடுத்த நாள் 100 பேர், அப்புறம் 1000 பேர் தீக்குளிப்போன்னு அரசாங்கத்தை எச்சரிக்கிறேன். ஊத்துங்கடா. தெய்வம் வீரமுத்தையா வாழ்க, என் தலைவன் வாழ்க, என் தலைவன் வீரமுத்தையா வாழ்க, வாழ்க. நீ குளிக்கிறடா, நீ குளிக்கிற, பெட்ரோல் ஊத்துக்கிற. சத்ரி, எவனாவது பேசுனீங்க நான் வெட்டிடுவேன். உன்னை 10 மாசம் சுமந்த பெத்த தாய் பாரு. உன்னை ஒரு அடி அடிச்சாலும் அவங்களால தாங்க முடியல. இப்படிப்பட்ட தாயை விட்டுட்டு ஏதோ ஒரு நாய்க்காக ஏடா தீ குளிக்கிற? ஒரு புள்ளை வளர்க்கறதுக்கு பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர்கிட்ட கடன் பட்டிருப்பாங்க தெரியுமா உனக்கு? அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் உனக்காக வேர்வையா சிந்து நீ வளர்ந்து அவங்களை எப்படி எல்லாம் வாழ வைக்க போறேன்னு பார்க்க வேண்டிய கண்களுக்கு உடம்ப கரியாக்கி அவங்களுக்கு பரிசா கொடுக்க போறியா? நீ எல்லாம் ஒரு புள்ளையா? நீ தீ குளிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாவை மேடையில கூப்பிட்டு ஒரு 5000 10,000 கொடுத்து அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. உன்னை தியாகி ஆக்கிட்டு உன் மூலமா அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவா. உலகத்திலேயே இந்தியாவில, அது தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கடா தீ குளிக்கிறாங்க? அமெரிக்கால தீ குளிக்கிறாங்களா? ஜப்பான்ல தீ குளிக்கிறாங்களா? ரஷ்யால தீ குளிக்கிறாங்களா? அங்கெல்லாம் அரசியல் இல்ல. தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் உயிரியே தியாகம் பண்ணாரே மகாத்மா காந்தி. அவருக்கு எவனாவது ஒருத்த தீ குளிச்சிருக்கானடா? எப்போ ஆரம்பிச்சது இந்த தீ குளிக்கிற போராட்டம்? யோசிச்சு பாரு. அரசியல் ஆரம்பிச்சப்ப கூட இல்ல, பல கட்சிகள் ஆரம்பிச்ச பிறகுதான். இதுவரைக்கும் நம்ம நாட்டுல தீ குளிச்சதுல எவனாவது கோடீஸ்வரனா இருக்கானா, லட்சாதிபதி இருக்கானா? எல்லாம் ஏழைங்கதா. எவன் ஏமாத்துறா, எவன் ஏமாறா? நான் ஒண்ணு கேக்குறேன். உன் தலைவனுக்காக நீ தீ குளிக்கிறியே, அந்த தலைவனுக்கு பிள்ளைங்க இல்ல? என்னைக்காவது தலைவன் புள்ளை தீ குளிச்சத வரலாறு இருக்கா? அவங்க பிள்ளைங்க இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கடா? உன்ன மாதிரி புத்தி இல்லாத ஆளுங்க தீ குளிக்க முயற்சி பண்ணி தப்பி தவறி பொழைச்சுக்கிட்டா உங்களை ஹாஸ்பிட்டல் அடிச்சு கொன்னுடணும். தயவுசெய்து சொல்றேன், இனிமேலாவது தீ குளிக்கிற போராட்டத்தை கைவிட்டுடுங்க. தேர்தல் நிக்க சொன்னேன். அரசியலே தெரியாது எனக்கு. ஏன்னா தாசி எனக்கு உருவாக்கல. தீ குளிக்கிறவன் செத்து போயிருந்தா அத்தனை அரசியல் தலைவனும் என்ன யாருன்னு பார்த்திருப்பான். தமிழ்நாட்டுக்கு புது தலைவர் உருவாயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். பரபரப்பா பேச வேண்டிய தீய இப்படி தண்ணி ஊத்தி அணைச்சிட்டேடா. வேட்புமனுவை தேடி நீங்க போக வேண்டாம். உங்களை தேடி மனு வரும். மனு என்ன தேடி வருமா? தண்ணி ஊத்தி தீ அணைச்சாலும் கணல் இன்னும் அறல. அது புகஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு எரிமலை ஆகத்தான் போகுது. சாக போனவ உயிரோட இருக்கிறதுனால லாபம் உங்களுக்கு தான். அப்புறம் பேசிக்கிறேன், இரு வரேன். ஹலோ, யாரு? தினத்தந்தில இருந்து பேசுறோம் சார். என்ன விஷயம்? உங்களுக்கா தீ குளிக்க போனவன கட்டி பிடிச்சு காப்பாத்திட்டீங்களா சார்? பெத்த தாய மறந்துட்டு மத்தவங்களுக்கா நீ ஏன் தீ குளிக்கிறன்னு கேட்ட முதல் தலைவர் நீங்க தான் சார். நாளைக்கு நம்ம பேப்பர்ல தலைப்பு செய்தி உங்க நியூஸ் தான் சார். இது அத்தனையும் செஞ்சது நான் இல்ல, நீங்க தான். அப்படிதான் பத்திரிகையில கொடுத்திருக்கு. கிரேட். ஐயா, உங்களை பார்க்க மந்திரிங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. என்ன பாக்க? எதுக்கு? இது வரைக்கும் தீ குளிச்ச தொண்டனை எந்த அரசியல் தலைவனும் காப்பாத்துனது இல்ல. அதை செஞ்ச முதல் ஆளு நீங்க தான். அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எங்க கட்சியில பிரச்சனை இருந்த ஒரு மந்திரி எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்க கட்சியிலே நீங்க போட்டியிடலாம். ஜெயிச்சா அந்த மந்திரி பதவி உங்களுக்கு தான். அரசியல் தலைவனுக்கு பிரச்சனை வந்தா அவன் புள்ளியே தீ குளிக்க மாட்டேன்றான். நீ எதுக்குடா தீ குளிக்கிறேன்னு நீங்க அவனை கேட்டீங்க பாருங்க. பிரமாதம் சார். தீ குளிக்கிறவனை தடுக்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? அது மந்திரிங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர் கூட வச்சிருக்கீங்க. ஆனா நான் ஒரு கோல்ட் மெடலே கூட வச்சிருக்கேன். பேரு சக்தி. என்னுடைய சக்தியே வந்தான். சத்தியமா உன்னை அழிக்க போற சக்தி நான் தான். ஹாய் கோல்ட் மெடல். என்ன? எங்க அப்பாவுக்கு 2 அடி தோண்டிட்டேன். இன்னும் 4 அடி இருக்கு. அதுக்குள்ள என் கழுத்துல ஒரு தாலி கட்டிட ஏற்பாடு பண்ண. ஓ, இப்படி சைடு ட்ராக் வேற ஒன்னு ஓட்டிட்டு இருக்கிறியா? எங்கேயோ போன பொண்ணை இங்கேண்டா எடுத்துட்டு வர்றேன்னா இப்பதான் புரியுது. டெப் நோ பிளைண்ட். என்னது? செவிடன குருடன் ஆக்கிடாத.
என்ன சக்தி? ஆம்பளை படிச்சு முடிச்சா வேலை தேடணும், பொண்ணு படிச்சு முடிச்சா மாப்பிள்ளை தேட வேண்டாமா? நான் அவளை வளர்க்கலனாலும் அவ வாழ்க்கைக்கு வேண்டியது பூரா சேர்த்து வச்சிருக்கேன். ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அருமையான மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கு வருவான் பாரு. ஏற்பாடு பண்ணிட்டேன். போதுமா? என்ன மாதிரி ஒரு கிரிமினல் என்னைக்கும் புருஷனாக முடியாது. அவன் தான் அவன் புருஷன். அவங்க தான் அவன் மாமியார். அவர் தான் அவன் மாமனார். நேத்துக்கு வரைக்கும் டூயிட்டு இவ கூட பறந்து பறந்து நீ பாடிட்டு கடைசியில இவனுக்கு தள்ளி விடுறியா? இவ என்ன கண்டமுடி டிக்கெட்டா? நீங்க தான் மாப்பிள்ளைக்கு அப்பாவா? பாக்கிறதுக்கு அண்ணன் மாதிரி இருக்கீங்க. எக்ஸ்டர்டே ஃபாதர் சீட்டிங், டுடே பப்பி சீட்டிங்கா? கோல்டு மெடல் குக்கிங்னோ? என் பொண்ணு கான்வென்ட் காலேஜ்னு படிச்சிருந்தாலும் கட்டுப்பாட்டுல அவள மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஐயா சொல்ற நியாயமான பேச்சுங்க மாமனாரே. அவங்க வயசுக்கு ஆம்பளைன்னு யாரையாவது ஒருத்தர் பார்த்திருந்தா அது இவர் மட்டும்தாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அவ அவளுடைய பாடி கார்டு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கல்யாணமா? வீரமுத்துவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க பொண்ணுக்கு முன்னாடி நீங்களே அடக்கமானவர். இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வராது. வாங்க போலாம். டேய் வாடா கொண்டு நில்றா. நமக்கு வேண்டாம்னா எப்படிடா? அப்பனுக்கு மகனுக்கு சேர்த்து பொண்ணு பார்க்க வந்தீங்களா? ஏன்டா பப்பாளி தலையா? காலையில 7 மணிக்கு எழுந்திருச்சீன்னா 10 மணிக்கு தான் ஒரு 2 கண்ணுமே வெளியே வரும். நீ பார்த்து சொல்றத நாங்க ஒத்துக்கணுமாடா? டேய் இந்த 6 கொலை 6 முகத்தை 7வது கொலை பண்ண வச்சிடாதீங்கடா. ஏன்னா முதல்ல இவன் பொண்டாட்டி கொத்தி போடா. ஐயோ